காதல் என்பது பொது உடைமை. ரோஹிணி, வினித், லிஜிமோல் இவங்க எல்லாரும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசுதுங்க. இந்த ரோஹிணியும் வினித்தும் வந்து கணவன் மனைவியா இருக்காங்க. அவங்களுக்கு மகள் தான் வந்து லிஜிமோல். ஆனா வினித் வந்து வேறொரு பெண்ணுடன் வேறு ஒரு வீட்டுல வந்து வாழ்றாரு. ஆனா ரோஹிணி அதை வந்து ஏத்துக்கிட்டு அவங்களோட பேசிட்டு தொடர்ந்து டச்சிலே தான் இருக்காங்க. ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டாளா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லஞ்ச் கூட்டிட்டு வர்றா. தேவையில்லாம யோசிக்காதீங்க. சாமுக்காக போயிட்டு வாங்க. அவ நல்ல பொண்ணு. ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு ஃபேமிலியா இருக்கு. அதே மாதிரி ரோஹிணியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் திங்கரா தான் இருக்காங்க. ஆணுலாலும் தனியா ஒரு பெண்ணை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு ஒரு முற்போக்கான ஒரு கேரக்டரா தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ்ல லிஜிமோல் சொல்றாங்க, நான் வந்து சேம் செக்சுவல் பர்சனை வந்து விரும்புறேன், அவ்வளவுதான் வந்து நான் கட்டிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களால ஏத்துக்கிற முடியல. அது லக்ஷ்மி இது ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப நாசூக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அந்த படத்தினுடைய கதை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, இந்த சொசைட்டில அந்த சேம் செக்சுவல் பர்சனுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன்ல முற்போக்கான ஆளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் தான் அந்த படம். ஒரு பேக்வர்ட் திங்கிங்ல இருந்து இந்த ஸ்கிரிப்ட் அணுகிறதுக்கும் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்ல இருந்து இந்த ஸ்கிரிப்ட் அணுகிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை இந்த படத்தை பண்ணதான் அந்த பெரிய பிளஸ் பாயிண்டா நான் வந்து பாக்குறேன். அதுக்கிடையில ஒரு யங்ஸ்டர் ஒரு பையனை வச்சு அவங்கள வச்சு இந்த கதையை நகர்த்தி கொண்டு போன விதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஒரு நீங்க நந்தினியை வெளியில அனுப்புனீங்கன்னா சாம் அவ கூட வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறதுல இந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா உட்காந்து டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியாவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கருத்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் தி கோர் அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு, மலையாள படம், மம்புட்டியும் ஜோதியாவும் வந்து நடிச்ச படம். அந்த படத்துல இதுலயே நான் வந்து இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தேன். இப்பயும் நான் அந்த கருத்தை தான் சொல்றேன். அந்த ரிவ்யூ கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கண்டிப்பா போட்டுறேன். அந்த ரிவ்யூ பார்க்கலாம், நீங்க எல்லாருமே வந்து பாருங்க. அது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ், ஒரு பெண் ஒரு ஆணா மாறதும் ஒரு ஆண் ஒரு பெண்ணா மாறதும், டிரான்ஸ்ஜெண்டர், மூன்றாம் பாலினம், இப்படி பல அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து நம்ம சொசைட்டில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மதிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து ஏத்துக்கிறோம். இது வந்து சயின்ஸ். சைக்காலஜிக்கல் தாட் ப்ராசஸ், சேம் செக்சுவல், இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலா ஏற்படக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ். வந்து ஒரு குழந்தைய வந்து வன்புணர்வு பண்றது, ஒரு பெண்ணை வற்புறுத்தி செய்யறது, இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலா சேம் செக்சுவல் அப்படி பண்றதுலாம் வந்து சைக்காலஜிக்கலா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அது கவுன்சிலிங் கொடுக்கணும். அது ஆனா இது வரப்போற காலகட்டங்கள்ல சயின்ஸான ஒரு சேஞ்சஸா இருந்துச்சு அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாங்களோ இல்ல அது வந்து நிரூபிக்கப்பட்டுச்சோ அவங்களுக்கும் அது மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு சொசைட்டில அவங்களும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட அவங்க வந்து பார்க்க முடியும். ஆனா ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வந்து வினித் வந்து இந்த படத்துல வந்து பேசியிருப்பாரு. சேம் செக்சுவல் பர்சன் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா இருந்து நான் பார்த்ததே கிடையாது, அது வந்து ரொம்ப கஷ்டம், அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அதேதான் விஷயமேவும். ஏன்னா அவங்களால வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒரே செக்சுவல் தாட் ப்ராசஸோட இருக்கவே முடியாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வந்து இணையறது திரும்ப அவங்களோட இணையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். லைஃப் விருப்பப்பட்டோ இருந்தோ இல்லாமலோ லைஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்றத தாண்டி அந்த உடல் சார்ந்த விஷயங்கள ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது, பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது. ஆனா இங்க வந்து அப்படி இருக்காது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாட் ப்ராசஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகா ஒரு கேள்வியை எடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அந்த கேள்விக்கு சரியான ஒரு விடையா இயக்குனர் தரப்புல இருந்தோ அல்லது இந்த படத்துல அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து வரவே இல்லை. அதை நான் பெருசா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது வந்து ஒரு மலுப்பலான ஒரு பதிலா தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஆனா இந்த படத்தினுடைய முடிவு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க அப்படியே விட்டுருங்க, அவங்க அப்படியே போகட்டும் அப்படின்ற மனப்பான்மையோட முடிச்ச மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆதரவு மனப்பான்மை தான். ஆனா அந்த ஆதரவு மனப்பான்மையா ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரண்ட் ட்ரெண்ட் ஒண்ணு இருக்கும். எப்படின்னா ஒரு சட்டையர் குரூப் வந்து பிற்போக்கான ஆட்கள்லாம் இதை வந்து எதிர்த்தாங்க அப்படின்னா நம்ம அதை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்துடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நம்ம வந்து முற்போக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. முற்போக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் தெரிஞ்சுக்கிட்டு இல்ல இதெல்லாம் வந்து நம்மள பின்னாடி கூட்டு போயிடும், இல்ல இதெல்லாம் நம்ம முன்னாடி கூட்டு போயிடும் அப்படின்ற வியூவோட பாக்குறதுதான். இது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி கூட்டு போற விஷயமா நான் வந்து பார்க்க கிடையாது. ஏன் அப்படின்னா அது இன்னும் நம்ம வந்து பகுத்தறியவே இல்லை. பகுத்தறிஞ்சு ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல எது முற்போக்கு எது பிற்போக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு அதை சரியா அட்ரஸ் பண்ணி அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்ற பகுத்தறி தான் நம்மளுடைய வேலை. இந்த படம் வந்து பகுத்தறியருக்கு முயற்சி பண்ணியிருக்கு ஓரளவுக்கு. ஆனா கடைசியினுடைய அந்த கரண்ட் ட்ரெண்டுக்குள்ள அந்த படம் போய் இறங்கிருச்சு அப்படின்றத ஒரு பெரிய வருத்தம். காதல் என்பது பொது உடைமை தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையவே கிடையாது. அது எந்த பாலினத்துக்கும் உயிரினங்களுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். ஆனா அதில் காட்டக்கூடிய செக்சுவல் தாட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து பொது உடைமை கிடையாது. அது விலங்குகளுக்கு ஒரு மாதிரியும் மனிதர்களுக்கு ஒரு மாதிரியும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கு ஒரு மாதிரியும் அதுக்கு ஏற்ப அது மாதிரி இருக்கும். அதுதான் இயற்கையும் கூட. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு முரண்கள் வரும். அந்த முரண்களை பகுத்தறிஞ்சு அதுல எது சரி அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது தான் முற்போக்கு. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கூடிய விரைவில். இல்ல அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா அதை ஏத்துக்கிறதுக்கும் நாங்க ரெடி. ஆனா
அப்படி ஏற்றுக்கிட்டு இல்ல நாங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பான ஆட்கள் கிடையாது அப்படின்ற ஆட்களை நோக்கி வரக்கூடிய பாலியல் தொந்தரவுகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் நம்ம முன்கூட்டியே வந்து பேசிக்கிட்டா அல்லது அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.